விஞ்ஞானி சயின்டிஸ்ட் பழனிசாமி இது பத்தி என்ன பேசினா தெரியுமா? இனி 200 நாள் வேலை கிடைக்க போகுதுன்னு பெரிய உருட்டா உருட்டினாரு. 100 நாள் வேலைய ஒழுங்கா தராம இருக்கக்கூடிய பாஜக அரசு இப்போ 200 நாள் வேலை கொடுத்து அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்களாம். பாஜகவோட ஏமாற்று திட்டத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய பழனிசாமி முட்டு கொடுத்ததை பார்த்து டெல்லி பார்லிமெண்ட் ஆடி போச்சு. இப்படித்தான் பாஜக அரசே வாபஸ் வாங்கிக்கிட்ட 3 வேளாண் சட்டத்துக்கும் முரட்டு முட்டு கொடுத்தார் டெல்லியினுடைய முரட்டு அடிமையான பழனிசாமி. அண்மையிலே கூட அவசர கதியில நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் நடத்தணும்ல, அந்த திருத்தம் அதை எதிர்த்து திமுக சார்பாக எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தோம். 2 மாசத்துல தேர்தல் வச்சுக்கிட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்க கூடாதுன்னு போராடணும். அரசு ஊழியர்களுக்கு பெரிய அளவில் கூடுதல் பணிச்சுமையும் மன அழுத்தமும் உண்டாகும் என்று கண்டிச்சோம். முடிஞ்ச வர மக்களுடைய வாக்குரிமையை களத்தில் இறங்கி காப்பாற்றி இருக்கிறாங்க. இதுல கூட பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? தேர்தலையே 1 மாசத்துல அறிவிச்சு நடத்துறாங்க, எஸ்ஐஆர் பணிகளை முடிக்க முடியாதா அப்படின்னு முட்டாள்தனமா கேட்டார். பழனிசாமி அவர்களை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஏதாவது ஒரு விஷயத்திலாவது நீங்க டெல்லி ஓனர் பக்கம் நிக்காம தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நின்று இருக்கீங்களா? பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக செய்கிற ஒரு செயலையாவது ரோஷம் வந்து கண்டிச்சிருக்கீங்களா? உலகம் எல்லாத்துக்கும் பொதுவானவர் திருவள்ளுவர். அவர் மேல காவி சாயம் பூசினாங்க. அதை எதிர்த்து பழனிசாமி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? அதனாலதான் கடைசியில மக்கள் திலக எம்ஜிஆர் அவர்கள் சிலை மேலேயே காவி பெயிண்ட ஊத்துற அளவுக்கு சங்கி கலவர கும்பல் இறங்கிட்டாங்க. இந்திக்கும் சமஸ்கிருத வளர்ச்சிக்கும் பாஜக அரசு பூசணிக்காய் அளவுக்கு நிதி ஒதுக்குறாங்க. ஆனா தமிழுக்கு ஒரு பட்டாணி அளவு கூட ஒதுக்குறது இல்லை.